வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எந்த ஒரு ஹாலிவுட் படத்துக்கும் சவால் விடுற மாதிரி நடந்த ஒரு நிஜ கொள்ளைய பத்தி தான். ஒரு ஹெலிகாப்டர், மிஷின் கன் வச்ச முகமூடிய ஆளுங்க, போலீஸையே முடக்குன ஒரு பக்கா பிளான். வாங்க இந்த ஸ்டாக்ஹோம் ஹெலிகாப்டர் கொள்ளைய பத்தி விரிவா பார்க்கலாம். இடங்காலம் 2009 செப்டம்பர் 23 அதிகாலை நேரம். ஸ்வீடன்ல இருக்கிற வெஸ்ட்பெர்கா. அங்க G4S அப்படின்னு ஒரு பெரிய பண வைப்பகம் இருக்கு. கோடிக்கணக்கான பணம் இருக்கிற ஒரு ஹை செக்யூரிட்டி இடம். அன்னிக்கு காலையிலயும் வழக்கம் போல ஊழியர்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மாதிரி தட்டட்டுன்னு ஒரு சத்தம். போக போக அந்த சத்தம் பெருசாகி முழு பில்டிங்குமே அதிர ஆரம்பிச்சது. என்ன நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு பெல் 206 ஜெட் ரேஞ்சர் ஹெலிகாப்டர் அவங்க பில்டிங்கோட கூரை மேல வந்து இறங்கிருந்துச்சு. இது ஏதோ சாதாரண சத்தம் இல்ல, ஒரு பயங்கரமான கொள்ளையோட ஆரம்பம்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது. யோசிச்சு பாருங்க, கூரை மேல ஒரு ஹெலிகாப்டர், கையில மெஷின் கன் வச்ச ஆளுங்க. மொத்த ஆபரேஷனும் வெறும் 30 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. போலீஸால பக்கத்துல கூட வர முடியல. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த நம்ப முடியாத கொள்ளைய அவங்க எப்படி செஞ்சாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த கொள்ளையோட சுவாரஸ்யமே என்னன்னா, ஹெலிகாப்டர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்ல, போலீஸ முழுசா முடக்கிறது தான். அவங்க திட்டம் ரொம்ப சிம்பிள், ஆனா பயங்கர புத்திசாலித்தனமா இருந்துச்சு. 3 வழியில போலீஸா லாக் பண்ணாங்க. ஒன்னு, போலீஸ் ஹெலிகாப்டர் நிக்கிற இடத்துல போலி வெடிகுண்டுகளை வச்சு அவங்கள வானத்துல வரவிடாம தடுத்தாங்க. 2வது, பண வைப்பகத்துக்கு வர்ற எல்லா ரோட்லயும் முள்பட்டைகளை போட்டு தரையிலையும் வர முடியாம பண்ணாங்க. கடைசியா தப்பிச்சு போறதுக்காக ஒரு ஹெலிகாப்டரையே திருடிட்டாங்க. இதனால போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹெலிகாப்டர்கள் தரையிலே நின்னுடுச்சு, போலீஸ் வண்டிகள் எல்லாம் டயர் பஞ்சராகி நடு ரோட்ல நின்னுடுச்சு. இந்த குழப்பத்துக்கு நடுவுல கொள்ளையர்கள் தங்களோட நிஜமான ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. சரி, போலீஸ் வெளியில தவிச்சிட்டு இருக்க அந்த G4S பில்டிங்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். கொள்ளையர்கள் மெதுவா உள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சாங்க. அந்த பில்டிங்கோட ஒவ்வொரு பாதுகாப்பு அம்சத்துக்கும் அவங்க கிட்ட ஒரு தீர்வு இருந்துச்சு. 6 மாடி ஏறணுமா, அதுக்கு லிஃப்டோ படியோ இல்ல, ஒரே ஒரு நீளமான ஏணிய வச்சு மேல போயிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்த கண்ணாடி சுவர்களை வெடி வச்சு தகர்த்தாங்க. குண்டு துளைக்காத கதவுகளையும் இன்னும் சக்தி வாய்ந்த வெடிப்பொருள்களால உடைச்சாங்க. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு உள்ள இருந்த 21 ஊழியர்களும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பில்டிங்கே குலுங்குறத பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கொள்ளையர்கள் எந்த ஊழியரையும் ஒரு சின்ன கீறல் கூட போடல. அவங்களோட ஒரே குறிக்கோள் பணம் தான். நேரா பண அறைக்குள்ள போய் பவர் கட் பண்ற மிஷினை வச்சு பணக்கூண்டுகள் அறுத்து பைகள்ல பணத்தை அள்ள ஆரம்பிச்சாங்க. சரியா 30 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு பணத்தோட ஹெலிகாப்டர்ல ஏறி பறந்துட்டாங்க. போலீஸ் பாட்டுக்கு வர்றதுக்குள்ள அங்க ஒரு தடயம் கூட இல்லாம எல்லாமே முடிஞ்சு போயிருந்துச்சு. ஆரம்பத்துல போலீஸ் கையில ஒண்ணுமே இல்ல, ஆனா மெதுவா துப்புக்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு காட்டுல கைவிடப்பட்ட ஹெலிகாப்டர், கொள்ளை நடந்த இடத்துல ஒரு சுத்தியல், அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல எரிச்ச துணிகள்னு ஒவ்வொன்னா சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு அந்த ஷாக்கிங்கான விஷயம் ஞாபகம் வருது. இந்த கொள்ளை நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே செர்பியா உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல ஹெலிகாப்டரை வச்சு ஒரு பண வைப்பகம் கொள்ளையடிக்கப்படலான்னு ரொம்ப துல்லியமா சொல்லியிருந்தாங்க. ஆனா சொன்ன தேதிக்குள்ள எதுவும் நடக்காததால போலீஸ் அந்த எக்ஸ்ட்ரா பாதுகாப்பை எடுத்துட்டாங்க. எந்த செர்பியன் டிப் கிடைச்ச உடனே போலீஸ் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தூசி தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களோட முக்கிய சந்தேக நபர்கள் யாருன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. இந்த கேங்ல இருந்த ஆளுங்களை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கோரன் போஜோவிக்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர், அவர்தான் ஹெலிகாப்டர் ஓட்ட கத்துக்கிட்டாரு. அலெக்சாண்டர் எரிக்சன்னு ஒரு டிவி ப்ரொடியூசர், அவர்தான் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்ல சொன்ன விசித்திரமான மனிதர். கடைசியா சஃபா கதும்னு ஏற்கனவே நிறைய கொள்ளைகள்ல ஈடுபட்டிருந்த ஒருத்தர். ஆனா இவங்களை எப்படி பிடிக்கிறது? ஆதாரம் வேணுமே. அந்த ஆதாரம் எங்க இருந்து கிடைச்சுன்னு தெரியுமா? ஒரு மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து. கைவிடப்பட்ட ஹெலிகாப்டருக்கு பக்கத்துல இருந்த மெக்டொனால்ட்ஸ் சிசிடிவி கேமரால முக்கிய குற்றவாளியான அலெக்சாண்டர் எரிக்சனோட முகம் பதிவாகி இருந்துச்சு. இதுதான் இந்த கேஸ்ல கிடைச்ச மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த கொள்ளை ஸ்வீடன்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆளுங்களை கைது பண்ணாலும் இதோட விளைவுகள் அந்த நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் போச்சு. கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த பணம் சுமார் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். 2009ல இது ஸ்வீடன் வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய பணக்கொள்ளைகள்ல ஒன்று. இந்த ஒரு சம்பவம் நாட்டில் பண பாதுகாப்பு பத்தின ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. இந்த ஒரு கொள்ளை முழு நாட்டையுமே உலுக்கிடுச்சு. பணத்தை பேங்க்ல வச்சிருந்தா கூட பாதுகாப்பு இல்லைன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? 2008ல 110ஆக இருந்த ஆயுத கொள்ளைகள் அடுத்த 10 வருஷத்துல, அதாவது 2018ல வெறும் 2ஆ குறைஞ்சிடுச்சு. நம்ப முடியல இல்ல? இந்த கொள்ளை தான் ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு.
ஸ்வீடன் அரசாங்கமும் வங்கிகளும் காகித பணத்தை விட்டுட்டு டிஜிட்டல் பணத்துக்கு மாறுற வேலையை ரொம்ப வேகப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஸ்வீடன் உலகத்திலேயே முதல் பணமுல்லா சமூகங்கள்ல ஒன்னா மாறுற பாதையில போயிட்டு இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி எழும்புது. பணத்தை கொள்ளையடிக்க போன ஒரு கும்பல் தற்செயலா ஒரு நாட்டோட பணத்தோட எதிர்காலத்தையே உருவாக்கிட்டாங்களா? இது உண்மையாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.